அதாவது சம்மர் பீரியட்ல இந்தியாவை வந்து கல்கட்டால இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா கல்கட்டா பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் ஷோர்ல இருக்கிற ஒரு சிட்டி, ஒரு கடல்ல இருக்கிற ஒரு டிராபிக்கல் சிட்டில வந்து வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அவங்க யூரோப்பியன்ஸ் அவங்களால முடியல. அதனால அவர் என்ன ஒரு முடிவு பண்றாருன்னா, நம்ம வந்து ஷிம்லால வந்து சம்மர் கேபிட்டலா மாத்தி நம்ம வந்து அப்படியே நேபாள் பக்கத்துல போயிடலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி சென்னை மாகாணத்துல இருந்த பிரிட்டிஷர் கூட உதகமண்டலத்துல வந்து சம்மர் பீரியட்ல ஆட்சி செஞ்சதா நமக்கு சில இது டிஸ்கிரிப்ஷன்ஸ். அதனாலதான் இங்க கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க டைம்ல போட்டது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சரித்திரத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்குமே சில வின்டர் கேபிட்டல்ஸ், சம்மர் கேபிட்டல்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரியான ஃபாலோ பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இது எல்லாமே எப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க, ஈவன் பிரிட்டிஷ் கூட அவங்க வந்து 1857 இந்தியாவை வந்து ஒரு பிரிட்டிஷ் கீழே இருக்கிற ஒரு பிராந்தியமா அறிவிச்சு 7 வருஷம் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கே அந்த 7 years டைம்ஸ் தேவைப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஆனா கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ளேயே தமிழ்நாடோட அபிஷியல் கேபிட்டலா பனையூர்ல வந்து கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டாங்க, பிரகடனம் பண்ணிட்டாங்க தாவேகாவினர் தான் நம்ம சொல்லணும்.